ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 kg சிக்கனில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சமான லெமன் ஜூஸ், சால்ட்டும் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ஜூஸியாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு முடிச்சிட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? அது இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஃபைன் பவுடராக ஆக்கிக்கோங்க. சளிச்சிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த பவுடரை சிக்கனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எக்கு உடைச்சி ஏற்றுக்கலாம். எக்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 hour மேரினேட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு, கார்ன்ஃப்ளவர், கருவேப்பிலை, முந்திரி இது எடுத்து சிக்கனில் போட்டுக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடு ஆகிட்டோன்னே 1 by 1 போட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயில் சிக்கனை ஃப்ரை பண்ணுங்கள். அதோட டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. அந்த முந்திரி பருப்புக்கும் அந்த கருவேப்பிலைக்கும் ஐயோ செம்மங்க. லெமன் அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவிக்கோங்க.